அமேசான் பிரைம் வீடியோ ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க. அந்த ஈவெண்ட்டில் இந்த வருஷம் அமேசான் பிரைம் வீடியோவில் எந்தெந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போதோ அந்த படத்தோடைய படக்குழுவை வச்சு ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க. இந்த ஈவெண்ட்டில் கார்த்தி, சூர்யா, விஜய் தேவர்கொண்டா, முருனல் தாக்கூர், ப்ரொடியூசர் தில்ராஜு இந்த மாதிரியான நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஏற்கனவே ஹாட்ஸ்டாரை ஜியோ தான் வாங்கியிருக்காங்க. இதனால் ஜியோ கிட்ட நிறைய என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பிரைம் வீடியோவும் இறங்கியிருக்காங்க. இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற பெரிய பெரிய ஹீரோக்களோட சவுத் இந்தியன் மூவிஸில் முக்கால்வாசி வந்துட்டு பிரைம் வீடியோவில் தான் ரிலீஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஸ்டுடியோ கிரீன், சன் ஃபிலிம்ஸ், மேங்கோ மாஸ், யூவி கிரியேஷன், மைத்ரி அனௌன்ஸ்மெண்ட் இந்த பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற மொத்த படங்களும் வந்துட்டு தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறமா அமேசான் பிரைம் வீடியோவில் தான் ரிலீஸ் ஆக போகுது அஃபிஷியலாக. இந்த ஈவெண்ட்டில் சமந்தாவும் கலந்துக்கிட்டாங்க. அதே சமயம் நாக சைத்தன்யாவும் வந்திருந்தாரு. ஆனால் 2 பேரும் ஸ்டேஜில் ஒன்றா வரல. 2 பேரும் அவங்கவுங்களோட படத்துக்காக தனித்தனியாக தான் வந்திருந்தாங்க. 2 பேரும் மீட் பண்ணிக்க கூட இல்லை. நாக சைத்தன்யா இப்போ தான் வந்துட்டு அவருடைய ஓடிடி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறாராமா. அது எந்த படம் எந்த வெப் சீரிஸாக இருக்கும் அப்படிங்கிறது போல் எந்த ஒரு டீட்டெயிலும் சொல்லலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சமந்தா வந்திருந்தாங்க. அவங்களோடது வந்துட்டு ஃபேமிலி மேன் 3 சீசன் வந்துட்டு வரும். ஃபேமிலி மேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது போலலாம் பாராட்டி பேசிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் மட்டும் பிரைம் வீடியோவில் 70க்கும் அதிகமான வெப் சீரிஸும் படங்களும் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க.